நம்ம குடியாத்தம் காமராஜ் பிரிட்ஜ் வந்து லாக் பண்ணிட்டாங்க. எம்எல்ஏலாம் விசிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம். வரதுங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் காட்டணும்ல. வெல்கம் டு சேனல் Vlogtown. நான் திரும்ப சந்திரசேகர். நம்ம குடியாத்தம் காமராஜ் பிரிட்ஜ் வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியல. அதை பார்க்குறது தான் போயிட்டுருக்கோம். இப்போது வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு தான் தெரியல. பிரிட்ஜு ஃபுல்லாக ஜனமாக தான் இருக்காங்க. தண்ணி போயிட்டு தான் இருக்குது. சைடில் தெரியுதா உங்களுக்கு? ஜி பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு ஜி இப்போது. ஆனால் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப அதிகமாக போன மாதிரி தெரியல. ஆமாம், அந்த கோவில் தெரியுது, அங்கே இருக்கிற அந்த வீடு தெரியுது. கிட்ட போய் பார்ப்போம். தண்ணி அதிகமாக வர மாதிரி தான் இருக்குது. ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜி அங்கெல்லாம் போகாத வாஜி ஃப்ரெண்ட்டு. இது மாதிரிலாம் பார்க்குறது அப்படியே கிட்டலாம் போய்டாதீங்க தயவு செஞ்சு. தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதான் சொல்லியிருப்பாங்க போல. பார்த்துங்க, இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அன்றைக்கி மாதிரி தான். வெயில் நல்லா வெயில் இருக்கும். எது கோவா வீடு அப்படியா? இங்கே ஒரு வீடு இருந்துச்சா? ஆமாம், இங்கே ஒரு வீடு, பின்னாடி ஒரு வீடு இருந்துச்சு. ஓ, இங்கே தெரிஞ்சு வீடு இருந்துருக்கு. அந்த கொட்டாய் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடு எடுத்து அப்படியே நவுந்து. ஆமாம், ஏதோ ஒரு இது மாதிரி தெரியுது. கல் மட்டும் தெரியுது ஒரு மாதிரி. கிணறு கிணறா? ஆமாம். ஓ, போகலாம் இருக்கு பார்க்குறதுக்கு சன்செட்டோட. நிறைய வீடு வந்து டேமேஜ் தான். தண்ணி அதிகம் இல்லையா? ஆமாம், அந்த கம்பெனி இல்லையா? பெரிய பழைய பிடிச்சி செக் பண்ணால் தான் தெரியும் அவங்க வீடு இருந்துச்சுன்ட்டு. பிரிட்ஜு மேலே ஈரமாக இருக்குது. மழை பெஞ்சதுனால இருக்குமா இல்லை தண்ணி போயிருக்குமா? மழை பெஞ்சதுனால இருக்கும். ஆனால் கம்பி கட்டுறதெல்லாம் கொட்டுவாங்க இதுக்கப்புறமா. அன்றைக்கி நேற்றே வந்து அன்னைக்கு பார்த்த மாதிரி இல்லைல்ல, குறைஞ்சிருக்கு. ஆனால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்பீட் அதிகமாக இருக்குது. மண்ணரிப்பு வந்திருக்கும். அதனால் வந்து பள்ளமாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபோர்ஸ் அதிகம் கோவா ஏஞ்சி. பயங்கரமாக இருக்குது. அந்த வீடு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனால் இப்போ தெரியுது. அதாவது அது லெவல் குறைஞ்சிச்சா இல்லை அந்த இடம் பள்ளம் ஆயிடுச்சான்னு தெரியல. ஆனால் இந்த இடம் பள்ளம் ஆயிடுச்சு. ஆமாம், சரி தான். போகலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு போகலாம். அப்படியே மூவ் பண்ண. அந்த லைனே அவுட் ஆகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம வந்து மோர் மார்க்கெட் ரூட்டில் போயிட்டுருக்கோம்.
அதாவது கங்கை அம்மன் கோவிலுக்கு வந்து போகிறதுக்கு கீழே இறங்குவோம்ல அந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். விஜய் ஏஜென்சிஸ்லாம் இருக்கும் அந்த ரூட்டில். இங்கேருந்து ஒரு முறை அந்த வியூவை பார்த்துருவோம் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓகே குறைஞ்சிருக்கு கோவா, தண்ணி வந்து குறைஞ்சி தாங்க இருக்குது. ஆனால் வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துலலாம் தண்ணி இருந்துச்சு, க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி வச்சு சேருப்பா. சேரா? சேரு வேறு ஒன்றும் இல்லை. அங்கே கம்பம் மாதிரி சென்டரில் அது ஓ அதெல்லாம் தண்ணியில் நிற்கிது இல்லை எப்படியும் ஒன்று. அந்த இடத்துல டர்ன் பண்ணிக்குவோம். அதுக்கு மேலாம் கீழே போனாக்கா நம்ம அதுதான் போயிடுவோம். அப்புறம் ஒருத்தர் நாலு நாளாக தேடிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான், வேறு வழி கிடையாது. நிறுத்துக்கோவா இங்கே பண்ணலாம். வேணாம் ரோடு தெரியுதா? ரோடு தெரியுது. அப்படியே நீந்தினே போவோமே. இப்படி தான் சொல்லி 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 கம்பி கட்டுறதெல்லாம் பண்ணி எல்லாம் போகிறது. அந்த பரப்பாலத்தில் அந்த கம்பி இருந்துச்சுல்ல, அதான் நேற்று சொல்லி அதெல்லாம் இப்போ போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்குது வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த ரோடே இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆமாம், கீழே கீழே திரும்ப அப்படியே நம்ம மேலே போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்படியே நேராக மேலே போயிருக்கோவா? ஓகே, அப்படியே மேலே போகிறோம். ஓகே, அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது அப்படியே ஏரியும் போய் பார்த்துடலாம். அதுதான் போயிட்டுருக்கோம்லாம் இப்போ. ஆமாம், ஏரியும் வந்து கோடி போயிட்டுருக்கா. பார்த்திங்கன்னா நெல்லூர்பேட்டை ஏரி கோடி போகிற இடத்த வந்து காட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா மீனூர் மலை போகிற ரூட்டு. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வாக்கபிள் தான். எதுக்கு இதை அப்டேட் பண்ணுறேன்னாக்கா எனக்கே தெரியாமல் இருந்துச்சு ரொம்ப நாளாக. சரி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான். ஒரு சின்ன டர்ன் ஒன்று வட்டம். நெல்லூர்பேட்டை ஏரி தான், பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் நெல்லூர்பேட்டை ஏரி. கோடி கோடி போகிறதுன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். ஒரு போட்டோ பார்த்தாச்சு. அடுத்தடுத்துக்கு போகிறோம். ஸோ அப்படியே போவோம். அடுத்து வேறு எதாவது போய் காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். நல்ல வியூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன்.
அவ்வளோதான். அப்படியே வெளியே வந்துட்டோம்னா ரோடு வந்துடும். ஜஸ்ட்டு ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியும். ஏரி கொடியை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஏரியை ஒரு ரவுண்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மோர்தனா டேம்லேருந்து ஆற்றுல வர தண்ணி வந்து எப்படி வந்து ஏரிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு. ஜி ஓட்டிகிட்ருக்காரு, பார்த்துக்குங்க. ஓகே, அப்படியே நம்ம போகிறோம், ஏரிக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு அப்டேட் போட்டு விட்றேன். இப்போது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஏரி தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தெர்மாக்கோல்லாம் மிதக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு போட்டதா? அதே தான் நினைக்கிறேன். அதே தானே? அதே தான். இந்த பக்கம் கூசு, அந்த பக்கம் கூசு. என்னடா கவுண்டமணி மாதிரி கவுண்டர் கொடுக்குறடி. ரெண்டு பக்கமாக நல்லா அப்படியே பார்த்துக்கிங்க. மீனுங்க பிடிக்க மாட்டாங்கோ. அங்கே போர்ஸ் இருக்கும், தண்ணியை வந்துட்டு இருக்கும் இல்லையா? போ முன்னாடி போ. இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பிரிட்ஜு தான் நினைக்கிறது. இதுதான் ஒரு செட்டு. இதுதான் வந்து இந்த காவாத்தான் வந்து பார்த்திங்கனாக்கா மோர்தனால வந்து அதுக்கு தண்ணி வர்றது. அப்பிக்கப்போ அந்த குரு பகவான் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தண்ணி பூசுது பாருங்கள், சன்செட் ஆப்போசிட்டில். ஓகே, நெக்ஸ்ட் வீக் போகலாமா என்னாஜி? அதாவது மீனூர் மலைக்கு போகிற ரூட்டில். பூசா போயிட்டுருக்கு பாருங்க. ஓகே, போகலாம். நம்ம இப்போ பாடந்தோப்புல தான் இருக்கோம். பாடந்தோப்பு ஏரியா ஃபுல்லாக தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போலாங்கோ, முன்னாடி போலாங்கோவா. பள்ளங்கள் இருக்குது போதுக்கோவா. வண்டி எடுத்துகிட்டு போய் பள்ளத்தில் எடுத்துகிட்டு போகிறேன். திரும்புகிறோம். போயிருக்கு கிட்டத்தட்ட. அவளுக்கு இப்போ கொஞ்சம் வரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பின்னாடி சைடுலாம் இருக்குது. அப்படியே நேரம் பார்த்தா திருப்பி போ நேரம் வரேங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் காட்டணும்ல. அப்போ அப்படி இங்கே எங்கள் ரிலேஷன் வீடு நிறைய இருக்குது. அதுக்காகவே நான் விசிட் பண்ண வந்தேன் இந்த இடத்துக்கு. எம்எல்ஏ வந்துடும். அப்படியா? எம்எல்ஏவா? நிறுத்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எம்எல்ஏ வந்துடும். அப்படியா? எம்எல்ஏலாம் விசிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம். நம்ம கோபி அண்ணன் இருக்காருங்க. அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிட்டு எங்கள் மாமா இருக்காரு. எங்கள் மாமா வீடுங்க தான் இருக்குது ஆக்சுவலாக. நிறுத்துறா ஏன்னா. சரி, நம்ம அப்படியே கிளம்புவோம். எங்கள் மாமாவை பார்த்தாச்சு, மீட் பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே கிளம்புவோம். நம்ம இங்கே தண்ணியை பற்றி வெள்ளத்தை பற்றிலாம் கவலையே படாத எங்கள் ஊருக்கு இப்படி ஒரு சோதனை. நான் கோவாஜி சொல்கிறது, திரும்புற இடம்லாம் தண்ணி. அந்த பக்கம் பார்த்தா ஒரே தண்ணி, இந்த பக்கம் பார்த்தா ஒரே தண்ணி. அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்கே நகர்.
அப்படியே போயிட்டே இருங்க. வாடி கீழே ஆழம் பார்த்து சொல்ல போறியா நீ? பள்ளம் எதுனா இருக்கான கீழே? பள்ளம் ஏதாச்சும் ரோடு தான். பள்ளம் இல்லை. ஓ நன்றாகவே போகும். இந்த பக்கம் லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறு. லாஸ்ட்டில் தெரியுது வந்து ஆறு. ஆ எங்கே போகலாம்? முன்னாடி ஆறு வந்திருக்கோம்னாக்கா சாமியார் மலைன்றதுக்க அந்த கோவில் தெரியுதா? ஓகே, அந்த முருதனாக்காவா இங்கேயும் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சென்ட்ராம்பள்ளி பக்கமாக போயிட்டு அப்படியே எங்கேயோ போகுதுன்னு சொல்கிறாங்க. எங்கே போகுதுன்னு எனக்கு நிச்சயமாக தெரியல. இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, போயிட்டு ஆற்றுல தண்ணி எவ்வளோ போகுது, காமராஜர் பிரிட்ஜோட கண்டிஷன் என்ன, இன்றைக்கி அப்டேஷன்ஸ் நான் அதெல்லாம் போட்டிருக்கேன். அப்படியே உள்ளே போனீங்கன்னாக்கா ஏரி கோடி, அப்புறமா பாவடந்தோப்பு உள்ள என்எஸ்கே நகர், ஸோ இது மாதிரி சில ஏரியா வாட்டர் அங்கெல்லாம் எப்படிலாம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கேன். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஏரியாவில் ஏதாவது இது மாதிரி இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே, see you, bye, take care all.